இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? காலையிலேயே காடை ஆனால் காய்ச்சிட்டோம். காலையில் அடுக்கு சப்பாத்தி போட்டுட்டு மதியானம் சாப்பாட்டுக்கும் அதையே வச்சுக்கலாம்னு. இங்கே பாருங்கள், எப்போதுமே மாவு தேரடினா இவங்களும் ஒரு ஒரு உருண்டை வாங்கி சப்பாத்தி தேய்க்கிறேன் அது செய்கிறேன்னு விளையாண்டுட்டு இருப்பாங்க. என்ன தான் விளையாண்டாலும் அடுத்த 5 நிமிஷம் சும்மா உட்காருங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். உடனே சொல்கிற வார்த்தை போர் அடிக்குது போர் அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 24/7 பிள்ளைங்க ரிப்பீட்டடாக அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை இந்த போர் அடிக்குதுன்னு தான் இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் எப்படி என்ன செய்வாங்க, நீங்கள் எப்படி என்கேஜாக வச்சுப்பீங்க அப்படிங்கிற ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் நடக்கிற தூரம் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டோம். அஸ்பர் மட்டும் தூங்கிட்டு இருந்தான். முழிச்சோன்னு தூக்கிட்டு வரேன் அப்படின்னு பாபு சொல்லியிருந்தாங்க. அந்தமானுக்கு எப்போ போவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அந்தமானில் மே ஜூன் 2 மாதம் வெக்கேஷன் லீவு, இன்னும் 1 மாதம் பாக்கி இருக்குது. அங்கே போனதுமே இந்த செடியை பார்த்ததும் கை நமன்னு இருந்துச்சு. அந்த காய் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வெடிக்கும் போது டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும். அதுக்காகவே சின்ன வயசில் செய்கிறது. அந்த செடி விஷச்செடின்னு சொல்கிறாங்க, அது உண்மையான்னு தெரியல. அந்த செடி பேரும் என்னென்னு மறந்துருச்சு. அந்தமானில் ட்ரெயின் கிடையாது, அதனால் பசங்க எப்போதுமே ட்ரெயின் பார்க்க ஆசைப்படுவாங்க. இன்றைக்கி நம்மளும் சேர்ந்து வந்தாச்சு. வரும்போதே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம், இல்லைனா பசிக்குதுன்னு அடுத்து சொல்லுவாங்களே. ஸ்நாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம 90s கிட்ஸ் மெமரிஸாக இந்த மாதிரி தேன் மிட்டாய், சூறாங்கண்ணி இதெல்லாம் விரலில் மாட்டி இப்படி தான் சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த 10 காசு மிட்டாய் நூல் மாதிரி மாட்டி சுற்றி சுற்றி சாப்பிட்றது, மம்மி டாடி பாக்கு மிட்டாய், பால்கோவா, இலந்த வடை, கமர்கட்டு இதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதெல்லாமே கமெண்ட்டில் வந்து ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுங்கள். அர்ஷான் இன்னி வரைக்கும் ட்ரெயினில் போனதே இல்லை. சொல்லிகிட்டே இருப்பான் ஒரு நாள் ட்ரெயினில் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு. ஆஸ்பருக்கு ஃபஸ்ட் டைமாக ட்ரெயின் காட்டியிருக்கோம். லோக்கல் ட்ரெயின் போகும்போது அமைதியாக இருந்தான். எக்ஸ்பிரஸ் போகும்போது கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் கொசு கடிச்சிச்சு, அந்தளவு காத்தோம் இல்லையா. ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?